வந்து ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்காரு. நான் வர முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சீதாவும் மீனாவும் அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து அண்ணாமலை வந்து முத்துக்கு கால் பண்ணுறாரு. முத்து ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. மீனா வந்து ஃபோனை ஆன் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்து வந்து இங்கே இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு மாமா அப்படின்றாங்க. நீ முத்துக்கிட்ட வந்து ஃபோனை கொடுமா அப்படின்னோடனே ஃபோனை ஹேண்ட்ஸ்ப்ரேயில் போடுறாங்க. முத்து வந்து என்னப்பா ஏன்ப்பா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீ? இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியாக இருக்கா? ஒரு குடும்பத்தை அழ வச்சுட்ருக்க. அதுக்கு அப்படியே அவனை நான் வளர்த்தேன் அப்படின்னோடனே அப்பா என்னப்பா நீ இப்படிலாம் பேசுகிற? அவங்க இங்கே பாடுறா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் மாதிரி எதே கிளம்பி இப்போ வந்துகிட்டே இரு. அப்படி நான் வரல அப்புறம் அப்பா அங்கே வந்துடுவேன் அப்படின்னு. சரிப்பா நீ வராதப்பா நானே வரேன்ப்பா அப்படி சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்துட்டு மீனாவை மறைச்சிட்டு இப்போ என்ன நான் வரணும் அவ்வளோதான் நான் வரேன் போதுமா அப்படி சொல்லிட்டு வராங்க. இங்கே நிம்மதி அடைகிறாங்க மீனாவும் சீதாவும். அடுத்து வந்து முத்து வந்தோடனே கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே மாப்பிள்ளை வந்துட்டாரா? மாப்பிள்ளை வந்துட்டீங்களா மாப்பிள்ளை அப்படின்னோடனே அமைதியாக உட்காராரு முத்து. எதுவுமே சொல்லாமல் யார்கிட்டையும் பேசாமல். மீனா வந்து முத்துவை பார்க்குறாங்க. சரி விடுமா பார்த்துக்கலாம் எல்லோரும் கல்யாணத்துக்கு எங்கள் மாப்பிள்ளை மேடைக்கு வாங்க மாப்பிள்ளை பரவாயில்லம்மா பரவாயில்ல அத்தை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சேர்லேயே உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனாக்கும் அவங்க குடும்பத்துக்கும். அடுத்து வந்து சரி தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கப்புறம் போலீஸ் பெரிய பெரிய போலீஸ் ஆளுங்க எல்லாருமே வராங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாருமே வரவேற்கிறாங்க. முன்னாடி உட்கார வச்சு அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இதெல்லாம் பார்க்குற முத்துக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு அமைதியாக இருக்கார். அடுத்து கல்யாணமும் வந்து நல்லபடியாக முடிஞ்சிடுது. எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனால் முத்து வந்து எழுந்து போயிடுறாரு. அப்போ மீனா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஏங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. உன் வீட்டுக்கு நானும் வரமாட்டேன் நீ என் வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அது கேட்டு மீனா அதிர்ச்சியில் எங்கன்னு சொல்லிட்டு முத்து போயிட்டே இருக்காரு. அடுத்து நீ கவலைப்படாதமா முத்து சீக்கிரமாக சம்மதம் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் வந்து சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து எல்லாருமே வந்து மீனா கிட்ட ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் விஜயா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீயும் அவனும் சேருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. அவன் தான் வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்துடாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. அதை கேட்டு மீனா அழறாங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு ஃபார்மாலிட்டிஸாக முடிச்சுட்ருக்காங்க. மீனா எதுலேயுமே கலந்துக்குள்ள மனசு ஃபுல்லாக முத்து சொன்ன வார்த்தைகளை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடி என்ன சொன்னார் மாப்பிள்ளை அப்படி ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. என்னமோ நடந்திருக்கு மாப்பிள்ளை உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்கா சொல்லிடியுமா ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். முதல்ல சீதாக்கு நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் பண்ணி அவங்க மாமியார் வீட்டுக்கு அமுச்சு வைப்போம்மா அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னமோ போடி உன் தலையில் நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து எல்லா சம்பிரதாய சாங்கியம் எல்லாமே வந்து சீதா ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. எல்லாமே வந்து பக்காவாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சீதா வழியமைச்சு வைக்கிறாங்க. இங்கே வந்து வழியமைச்சு வச்சுட்டு வந்து மீனா போயிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்னடி நீ ஒன்றும் வீட்டுக்கு கிளம்பலையா? மாப்பிள்ளை ஏற்கனவே கோவமாக இருக்காரு முதல்ல சமாதானப்படுத்த அப்படின்னோடனே இல்லைம்மா நான் போகல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா நான் நாளைக்கு போகிறேன்னு. ஆமாம் அக்கா அதான் டயர்டாக இருக்குன்றாலம்மா நாளைக்கு போட்டோடே அதெல்லாம் விடக்கூடாதுடா. எதுவாக இருந்தாலும் இப்போவே பேசி ஒரு முடிவு எடுக்கணும். எப்போவுமே சூட்டோட சூட்டாக எல்லாம் பண்ணுறது தான் நல்லது. இப்போ போனால் சமாதானம் ஈஸியாக மாப்பிள்ளையே பண்ண முடியும். அதுக்கப்புறம் போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் மீனா நீ கிளம்பு. இல்லைம்மா நான் கிளம்ப போகிறது இல்லை. என்னடி சொல்கிற? இல்லைம்மா அவர் என்னை வர வேணாம்னு சொல்லிட்டாரு. என்னடி சொல்கிற? வர வேணாம்னு சொல்லிட்டாரா? ஆமாம்மா இதுக்கப்புறம் அவரே வந்து வீட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டா மட்டும்தான் நான் போவேன். அது வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க அம்மா. என்னடி சொல்கிற? மாப்பிள்ளை ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பாருடி அதுக்காக நீ இங்கே இருக்க முடியுமா அப்படின்றாங்க. என்னம்மா நான் இங்கே இருக்கிறது உனக்கு பாரமாக இருக்கா சொல்லு. நான் வேணாம் எங்காவது போயிடுறேன். அதுக்காக என்னை வீட்டை விட்டு துரத்தாதம்மா. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க? மாப்பிள்ளை ஏதோ கோவத்தில் சொல்லிட்டாடி அதுக்காக இப்படிலாம் பண்ணாதடி. போயிட்டு மாப்பிள்ளையை சமாதானப்படுத்த பாடி. இல்லைம்மா அவர் கோவத்தில் சொன்னாலும் உண்மையை தானே சொன்னார். நான் செஞ்ச தப்புக்கு அவர் தண்டனை கொடுக்க தான் நினைக்கிறாரு. கொடுத்துக்கட்டுமா? அவர் எப்போ வந்து நான் செஞ்ச தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரோ அப்போ வந்து என்னை கூப்பிட்டுமா. நீ செஞ்ச தப்பு இல்லைன்னு எப்படி அவர் நினைப்பார்? நீ பண்ண தப்பு தானே. நான் பண்ணது தப்பாகவே இருந்தாலும் பொண்டாட்டி வேணான்னு எப்படிம்மா அவர் நினைப்பார்? என்னை வீட்டை விட்டு வந்து போகணும்னு சொல்லிட்டு எப்படிம்மா சொல்வார்? வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரேம்மா. அப்போது எனக்கு எவ்வளோ மனசு வலிச்சிருக்கும். அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சார் அவர். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்னை அவர் ஒரே நடியாக மேலே போக வச்சுருக்கலாம் அப்படின்னு ஒன்று அழறாங்க அவங்க அம்மா.